நீ எல்லாம் பகவத்கீதையை போதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையை வாசிச்சு போதிச்சதுக்காண்டி ஒரு மனுஷனை மொட்டை அடிச்சு காலில் விழுக விட்டு கெஞ்ச விட்டு அசிங்கப்படுத்தி இருக்காங்க. எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஞாபகம் வந்திருக்கும். அந்த ஸ்டேட் தான் கரெக்ட். யூபியில அதான் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல டாடர்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா முகுட் மணி சிங் யாதவ் அப்படின்ற ஒருத்தர் பகவத்கீதை இருக்குல்ல, அதான் அந்த பிளைட் கூட எரிஞ்சப்ப அது எரியலைன்னு சொல்லி கும்மாளம் போட்டுக்கிட்டு நாலா பக்கமும் அந்த பகவத்கீதையை வாசிச்சிருக்காப்ல, போதிச்சிருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? அது எதுவும் தப்பா பேசலையா? அவர் அதை போதிக்க தானே செஞ்சாரு. இந்து மதத்துல உள்ள ஒரு புனித நூல் தானே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. ஆனா அதை போதிக்கிறது உங்க கையில புக் இருந்தா மட்டும் பத்தாது. உங்க உடம்புல ஒரு வெள்ளை நூல் தொங்கணும். நீங்க பிராமணரா இருக்கணுமா? இல்லைன்னா நீங்க அதை போதிக்க கூடாதான், அதை வாசிக்க கூடாதான், அதை நீங்க தொடவே கூடாது. அப்படி பிராமணர் இல்லாம இந்த முகுத் மணி சிங் யாதவ் பகவத்கீதையை தொட்டு போதிச்சதுனால அவரை புடிச்சு இழுத்து அவரோட மண்டையில இருக்க முடிய மொட்டை அடிச்சு விட்டு கழுத்துல போட்டிருந்த செயின்லாம் அத்து அவரை காலில் விழுக வச்சு முடிஞ்ச அளவு அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அதை வாசிச்சதுக்கு நான் இந்த செய்தியை பார்க்கும்போது பகவத்கீதா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்துச்சு. அதாவது ஹிந்தி நியூஸ் பார்த்தேன். அப்படி மென்ஷன் பண்ணிருக்கும் போது நான் நினைச்சேன் இவர் எதுவும் பகவத்கீதையை பத்தி தப்பா பேசிட்டாரு, அதான் புடிச்சு அடிச்சு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா எக்ஸாக்ட் நியூஸ் என்னன்னு தெரியும் போது ரொம்ப அதிர்ச்சி. அவர் அந்த இந்து மதத்து மேல உள்ள நம்பிக்கையால அந்த பகவத்கீதையை போதனை தான் செஞ்சிருக்கா. ஒரு கூட்டம் நம்ம இந்து மக்களுக்கு ஆபத்து, நம்ம இந்து மதத்தை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு போட்டு மாநாடெல்லாம் போட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கூப்பிட்டு நம்ம மதத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கடா, இதை என்னடா பண்ணி சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா நவத்வாரங்களையும் மூடிட்டு போயிருவாங்க.